ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபுநிவி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போதும் போல் ஒரு சூப்பரான ரீடிங் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்சிஆர்டி சொல்யூஷன் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள சப்ளிமெண்ட்ரி லெசன் 7th லெசன் த ஓப்பன் விண்டோ லெசன் தான் பார்க்க போகிறோம். அதோட சம்மரி, அதுக்கப்புறமா அதோட தமிழ் அர்த்தம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கேரக்டர்ஸ் யாரான்னு பார்த்துடலாம். Characters: Mr. Nuttall, Vera, 15 years old girl. Mr. Sappleton, Mrs. Sappleton's Vera's aunt. Sappleton வந்து வேராஸோட aunt. இப்போ இவர் தான் நம்ம ஆத்தர் H.H. முன்ரா. இவரோட பென் நேம் தான் ஷக்கி. 1870 1916 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இவர் தான் அந்த நட்டில். இவருக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து ஃப்ரம்டன் நட்டில் தான் அவரோட ஃபுல் நேம். ஃப்ரம்டன் நட்டில் ஹேஸ் பேட் நர்வ்ஸ். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து காலில் முட்டி வந்து ரொம்ப இது மடக்க முடியாது, நர்வில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த நட்டிலோட தங்கச்சி சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தரேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் இவரும் அந்த லெட்டரையும் இந்த அட்ரஸையும் வாங்கிட்டு போகிறாரு. அந்த ஊருக்கு வந்து கடைசியில் அந்த லெட்டர் தேடி அட்ரஸ் தேடி கடைசியில் ஒரு கிராமத்துக்கு வந்துடுறாரு. அந்த கிராமத்தில் தான் அந்த வேராஸோட வீடு இருக்குது. அந்த அந்த பொண்ணு 15 இயர்ஸ் பொண்ணோட வீடு இருக்குது. அவர் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த வேராவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வேராவோட அத்தை வந்து கொஞ்சம் மெடிக்கல் பார்த்து இது மெடிக்கலை பற்றி தெரிஞ்சவங்க, அதனால் நர்வ் பார்த்து தெரிஞ்சவங்க. அதனால் அவரை மீட் பண்ணுறதுக்காக இவர் நட்டல் வந்து அங்கே போகிறாரு. வேரா அந்த நட்டல் வந்து சிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இவர் அங்கே போகிறாரு. வேராவோட அத்தை அந்த சாப்பிள்டன் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கவனிக்கலை, நட்டல் வந்தது கவனிக்கலை. அதனால் இந்த வேரா வந்து அவர் வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்து சோபாவில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன கேட்குறான்னா, வேரா வந்து இந்த நட்டல்கிட்ட கேட்குறாரு, அந்த பேஷண்ட்டு கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு வேரா வந்து இந்த நட்டில்கிட்ட கேட்குறான், அந்த பேஷண்ட்டை கேட்குறான். அந்த நட்டில் இந்த பேஷண்ட் சொல்கிறாரு, இல்லை, என்னோடய சிஸ்டர் வந்து இங்கே 3 இயர்ஸாக வேலை செய்கிறேன், இங்கே இருந்திருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, அதனால தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன், மூட்டு வலிக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வேரா வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அவளோட கற்பனை கதை ஒரு கற்பனை கதையை வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொல்கிறான்னா, அந்த வேராவோட மாமா, அவளோட தம்பி, அண்ணன், அதுமாதிரி ஒரு குட்டி நாய்க்குட்டி வந்து வேட்டையாட வந்து ஒரு மலைப்பகுதி காடுக்கு போனாங்க. ஆனால் அவங்க இன்னும் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு திரும்பி வரவே இல்லை. ஒரு சேத்துல மாற்றி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட சடலம் கூட இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறா வேரா. ஆனால் இது வந்து சும்மா ஒரு கட்டுக்கதையாக தான் அவர்கிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த வேரை கேட்குறான், அந்த நட்டல்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு தெரியுமா ஏன் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ஜன்னல் ஓப்பன் ஆகிருக்கு? அவர் சொல்கிறாரு, தெரியாது, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கள்ல, அவங்க அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அதனால தான் வச்சுருக்கோம், அப்படி திறந்து வச்சுருக்கோன்னு சொல்கிறா. அவர் நட்டல்லாம் வச்சுட்டாங்க, அவரோட ஞாபகமாக வச்சுருக்காங்க, அவர் வரப்போகிற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அதான் இவங்க வராங்க. அவங்க அந்த வேராவோட ஆன்ட்டி வந்து அத்தை சாப்பிள்டன் வராங்க. அப்போ வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த வேரா ஒன்றுமே சும்மா பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த டைமில் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறமா தம்பி நாய்க்குட்டிலாம் வந்துடும், அவங்க காட்டிலேருந்து வரும்போது வீட்டெலாம் சேர ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து வீட்டுக்கு கூட்டி பெருக்கி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சேராயிடுன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வேரா கிட்ட. அதை கேட்டு நட்டில் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன சொல்கிறா இந்த வேரா? என்ன சொல்கிறான்னா, அவங்க செத்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சு, இறந்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. இவங்க அத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வருவாங்க, காலையில் போயிட்டு இப்போ வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. பாருங்கள், இந்த பர்பிள் கலர் போட்டிருக்கிறது தான் அவங்க ஆண்ட். அப்போ தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க 3 பேரும் அவங்க வந்து சொல்கிறாரு, அந்த நட்டல் வந்து அந்த சாப்பிள்டன்ட்டு சொல்ல வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிள்டன்ட்டு சொல்கிறாரு, நான் வந்து மூட்டு வலிக்கான ஒரு பேஷண்ட், உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அத்தை வந்து அந்த சாப்பிள்டன் வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த 3 பேர் வராங்க, அவங்க ஹஸ்பண்ட், அதுமா தம்பி, அதுக்கப்புறமா ஒரு நாய்க்குட்டியும் வருது. அதெல்லாம் அவங்க சரியாக கண்டுக்கலை. அவர் சொன்னதையும் அவங்க காதில் வாங்கிக்கல. அவனுக்கு என்னென்னா, அவங்க ஹஸ்பண்ட் வராங்க, ஹஸ்பண்ட் தம்பிலாம் வரான், காலையில் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறாங்க.
அப்போ என்னாச்சுன்னா இந்த சாப்பிள் என்னன்னா இவங்க இறந்து தான் 3 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு ஓடிட்டார். அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஆன்ட்டியோட சாப்பிள்டனோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஏன் அப்படி ஓடுறாரு? இப்போ அந்த வேரா சொல்கிறான் அவர் இந்த நம்மளோட நாய்க்குட்டிக்கு தான் பார்த்து பயப்படுறாரு. ஏற்கனவே அவர் ஊரில் இருக்கும்போது நாய்க்குட்டியை பார்த்து பயந்துட்டாரு, அதனால தான் அப்படி பயப்படுறாங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. இதுக்கு என்ன கதைனா நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த 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 சாப்பிள்டனோட ஹஸ்பண்டு அவங்க தம்பி நாய்க்குட்டி டெய்லியும் வேட்டையாட காட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துடும். அவங்க இறக்கவே இல்லை. அது சும்மா வேரா அவரை பயமுறுத்தணுன்னு சொல்லியிருக்கா. டெய்லியும் காலையில் போயிட்டு திரும்பி சாயங்காலம் வந்துடுவாங்க. அதனால தான் அந்த ஆண்ட்டி எதிர்பார்க்கல, அந்த சாப்பிள்டன் எதிர்பார்க்கல வேரா இதே மாதிரி கதையை அந்த நட்டல்கிட்ட சொல்லியிருப்பான்னு அவங்க எதிர்பார்க்கல. அப்போ என்னென்னா அவங்க காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் டெய்லி ரெகுலராக பண்ணியிருக்காங்க. கதவு எப்போதுமே ஓப்பனில் தான் இருக்கும். அந்த வேரா அவர் அந்த நட்டில் ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டை அவரை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. அந்த நட்டலும் பயந்துட்டு ஓடிட்டார். இது என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் இதோட மாரல் என்ன சொல்கிறாருன்னா, குறுகிய நேரத்துலேயும் ஒரு ஆளை நம்ம பயமுறுத்திடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. வேரா இப்போ ஒரு அந்த கதை அந்த கற்பனை கதையை இப்போ உண்மையாக இது பண்ணுற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவங்க இறக்கவே இல்லை. 3 வருஷத்துக்கு அப்புறம் காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க. அந்த நட்டில் பயந்துட்டு ஓடிட்டார். இதுதான் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.